ஏன் தானியங்களை நம்ம சாப்பிட்றோம்? இட்லியில் கோதுமையில் செஞ்ச கேழ்வரகு நல்ல உடம்புல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அப்படி ஆற்றல் கிடைக்கும், வலிமை கிடைக்கும். அந்த வலிமை உடம்பில் சேரும்போது யாரையாவது அடிமைப்படுத்தணும்னு தான் தோணும். அடிமைப்படுத்தி மிகப்பெரிய வேலைகளை செய்து முடிக்கலான்னு தான் தோணும். அடிமைப்படுத்த வேண்டும். உடம்பில் அளவுக்கு அதிகமான வலிமை வந்துச்சுனாக்கா என்ன தோணுன்னா மற்றவங்களை அடிமைப்படுத்தணும்னு தான் தோணும். மிகப்பெரிய வேலைகளை செய்யணும்னு தோணும். மிகப்பெரிய வேலையை செய்யணுன்னா 4 பேர்த்த அடிமையாக வேலை வாங்கினா தான், வேலை வாங்கினா 4 பேரத்தை வச்சு வேலை வாங்கினா தான் மிகப்பெரிய வேலைகளை செய்து முடிக்க முடியும். அதை செய், இதை செய், உனக்கு நான் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊதியம், அடிமைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஊதியம் தான் சம்பளம். அதனால் மிகப்பெரிய வலிமை ஏற்படும் போது என்ன தோணுன்னா மிகப்பெரிய கனவுகள், ஆசைகள் வரும். அதை செய்யலாம், மிகப்பெரிய வேலைகளை செஞ்சு முடிக்கலாம், திறமைகளும் அதிகரிக்கும். அப்போ 10-15 பேர்த்த வச்சு வேலை வாங்கலாம் அப்படின்னு தோணும். அதான் அடிமைப்படுத்தணுங்கிறது தோணும். அடிமைப்படுத்துகிற ஆசை தோன்றும். உடம்புல அதிகப்படியான வலிமை வரும்போது, ஆற்றல் வரும்போது பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், பிறரை அடிமைப்படுத்தி மிகப்பெரிய செயல்களை சாதிக்க வேண்டும் என்று தோன்றும். அதனால் தானிய உணவுகளை சாப்பிடும்போது, இட்லி, அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்ற தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது, மாமிச உணவுகளை சாப்பிடும்போது, மீன் உணவுகளை சாப்பிடும்போது உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வரும், வலிமை ஆற்றல் வரும். அப்போ மிகப்பெரிய வேலைகளை செய்யணுங்கிற ஆசை வரும். அது மாதிரி திறமையும் வளர்த்துக்கொள்ளலாம். அப்போ 10-15 பேர்த்தை அடிமைப்படுத்தி, ஆயிரக்கணக்கான பேர்த்தை அடிமைப்படுத்தி மிகப்பெரிய பிரம்மாண்டமான செயல்களை செய்து முடிக்கலாம். ஓகே, நல்லது. ஆனால் நோய் வருமே எப்படின்னா, வேகமாக போனால் விபத்து ஏற்படும். ஆனால் வேகமாக போகலாம். அதே மாதிரி தான் தானியங்களில் சாப்பிட்டாக்கா வாகனங்களில் போனால் வேகமாக போகலாம். அதனால தான் வாகனங்களில் ஒரு மக்களுக்கு ஒரு மோகம். வாகனங்களில் போனால் வேகமாக போகலாம், ஆனால் வேகமாக போகலாம், சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா விபத்து ஏற்படாமல் இருக்குமா? கண்டிப்பாக விபத்து ஏற்படும். வாகனங்களில் போனால் கண்டிப்பாக விபத்து ஏற்படும். அதுவும் வேகமாக போனால் நிறைய விபத்துகள் ஏற்படும். அதே மாதிரி தான் நீங்கள் தானியங்களை உணவாக சாப்பிட்டீங்கன்னா உடம்புல நல்ல வலிமை ஏற்படும், அதே நேரத்தில் நோயும் ஏற்படும். நல்ல வலிமை ஆற்றல் ஏற்படும் தான், மிகப்பெரிய செயல்களை செய்து முடிக்கலாம். ஆனால் உடம்பு நோய் வரும், நிறைய நோய் வரும், சீக்கிரமாகவே செத்து போயிடுவீங்க. அப்போது தானிய உணவுகளை சாப்பிடுவதால் உடலில் ஏற்படுகிற விபத்துகள் தான் நோய்கள். தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள் இதை சாப்பிடுவதால் உடலில் ஏற்படுகிற விபத்துகள் தான் நோய்கள். உடம்புல நல்ல வலிமை கிடைக்கும், அதே நேரத்தில் உடம்புல ஏராளமான நோய்களும் உருவாகும். அதுமாதிரி வாகனங்களில் பயணித்தால் வேகமாக போகலாம், ஒரு இடத்துல குயிக்காக போய் சேர்ந்துடலாம், சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குயிக்காக போய் சேர்ந்துடலாம் வாகனங்களில் போனால். ஆனால் விபத்துகளும் நடக்கும் தானே. விபத்துகள் நடக்காமல் இருக்கவே நிறைய விபத்துகள் நடக்கும். அதனால தான் வருஷத்துக்கு மோட்டார் வாகன விபத்துகளில் வருஷத்துக்கு உலகம் முழுக்க 10 லட்சம் பேர் சாகுறாங்க. 10 லட்சம் பேருக்கு மேலே உடல் ஊனமடைகிறார்கள், உடலில் பலத்த காயமடைந்து ஊனமடைகிறார்கள். வேகமாக வாகனங்களில் போனால் அதான் நடக்கும். ஆனால் சீக்கிரமாக போய் சேரலாம், ஒரு வேகமாக போகலாம், சீக்கிரமாக போய் சேரலாம் உடம்புல வலியேறாமல். அதே மாதிரி தானிய உணவுகளை சாப்பிட்டாக்கா, மாமிச உணவு, முட்டை உணவுலாம் சாப்பிட்டாக்கா உடம்புல நல்ல வலிமை கிடைக்கும். ஆனால் நோய்கள் வரும், பக்க விளைவுகள், தீமைகள்